இறைவனின் இணையில்லாத ஓவியமாய், பச்சை பட்டுடுத்திய பேரழகியாய், பூத்து குலுங்கிய நம் இயற்கை அன்னையை காண பல்லாண்டுகளுக்கு முந்தைய காலத்துக்கு செல்வோமா? நம்மை அரவணைத்து வாழ வைக்கும் நம் இயற்கை அன்னையை நாம் அழிக்க ஆரம்பித்ததன் விளைவு. நான் தான் பிளாஸ்டிக். இனி இந்த பூமியில என் ஆட்டம் மட்டும்தான். நிலத்துல நீர் எல்லாம் வறண்டு கிடக்குது, நிலத்தடி நீர் கூட பதுங்கி இருக்குது. பசிக்கிற மாடுக்குள்ள தேடி கடிக்குது, பயிர்களை பாரு அது வாடி இருக்குது. எதுக்கு இந்த நிலைமை எதனால வந்தது? எதுக்கு இந்த நிலைமை எதனால வந்தது? தொழிற்சாலை கழிவு அதனால வந்தது, தொழிற்சாலை கழிவு அதனால வந்தது. இதை எங்க போய் சொல்ல, எப்ப தீரும் இந்த தொல்லை? இதை எங்க போய் சொல்ல, எப்ப தீரும் இந்த தொல்லை? இயற்கை வளங்களை அழித்து சுற்றுச்சூழலை மாசடையச் செய்யும் தொழிற்சாலைகள், பிளாஸ்டிக் மற்றும் மக்கா பொருட்களின் பயன்பாட்டை நாம் தொடர்ந்தால் இயற்கை அன்னையும் பொறுமையிழப்பால், பேரழிவுகளை தந்து மறுசுழற்சி செய்வாள். நான் இல்லாத இடமும் இல்ல, எனக்கு அழிவும் இல்ல. மீண்டும் இயற்கையை மீட்டெடுக்க நம் முன்னோர் வழி நடந்து நல்ல இயற்கையை அடுத்த தலைமுறைக்கு ஆனந்தமாய் விட்டு செல்வோம். வாருங்கள். தலைமுறைகள் ஆயிரம் உலகம் இன்னும் பார்க்கணும். ஆரோக்கியம் காற்றில் வேணுமே, அது தடைபடாம நாம கிடைக்க செய்வோமே, அது தடைபடாம நாம கிடைக்க செய்வோமே. நீர் நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று, ஒன்ன போல நேசிக்கணுமே, அத மாசில்லாம காக்க வேணுமே. நீர் நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று, ஒன்ன போல நேசிக்கணுமே, அத மாசில்லாம காக்க வேணுமே. இயற்கை வளங்களை மீட்டெடுப்போம், இயற்கை அன்னையை மகிழச் செய்வோம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நம் அனைவரின் பொறுப்பு.